வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுற முருகப்பெருமானை வழிபடக்கூடிய தைப்பூச திருவிழா, அதோட வரலாறு மற்றும் அந்த தைப்பூச திருவிழா அன்று நம்ம என்னெல்லாம் வழிபாடு, முருகனை எப்படியெல்லாம் வழிபாடு செஞ்சு முருகனோட அருளை பெறுவது அப்படின்றத நம்ம பார்ப்போம். தைப்பூசம் இந்த ஆண்டு எப்போ வருதுன்னா, தை மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது பிப்ரவரி 11ஆம் தேதி பூச நட்சத்திரத்தில் இந்த தைப்பூசம் வருது. தைப்பூசத்தன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. சரி, இந்த தைப்பூசம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பார்ப்போம். தேவர்களை அடக்கி கொடுமை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அசுரர்களை அழிக்கிறதுக்காக அன்னை பார்வதி முருகப்பெருமானுக்கு வேல் தந்த நாள் தான் தைப்பூச நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேலும் தைப்பூசத்தன்று தான் கார்த்திகை பெண்களிடம் 6 குழந்தைகளாக வளர்ந்து வந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவி முருகப்பெருமானாக மாற்றிய நாளும் அந்த தைப்பூச நாள்தான். மேலும் குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானை இந்த தைப்பூச திருநாள் அன்று விளைபொருட்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த மலையில் இருந்து கிடைக்கக்கூடிய, அதாவது விளைந்த மா, பலா, வாழை அப்படின்னு சொல்லப்படுற முக்கனிகளை படையலிட்டு முருகப்பெருமான வழிபட்டு வந்திருக்காங்கன்னு புறநானூறு நூல்களில் சொல்லப்படுது. மேலும் அந்த தைப்பூச திருநாள் அன்று தான் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்ற வரிகளை பாடி ஒளியில தான், அதாவது தீப ஒளியில தான் தெய்வம் இருக்குது அப்படின்னு சொல்லிய வள்ளலார் சுவாமிகளை வழிபடுற நாளும் அந்த தைப்பூச நாள்தான். மேலும் பெரும்பாலான முருக பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு பாத யாத்திரையாக வந்து முருகப்பெருமானை தைப்பூச திருநாள் அன்று தரிசிக்கிறார்கள். மேலும் அந்த பூச நட்சத்திரத்தில்தான் ஸ்ரீராமரோட சகோதரரான பரதன் பிறந்தார். இந்த உத்தம குணத்தோடு பெரும் பேரும் புகழும் பெற்றார். பதவி ஆசை துளி அளவு கூட இல்லாமல் தன்னுடைய அண்ணனின் பாதுகையை அரியணையில் வைத்து அவரோட பிரதிநிதியாக 14 ஆண்டுகளாக இலங்கை நாட்டை கவனித்து வந்தார். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த அந்த தைப்பூச திருநாளன்று நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்றத பார்ப்போம். எந்தெந்த முறைகளை மேற்கொண்டு இறைவனை வழிபட்டு இறைவனோட அருளை எப்படி பெறுவது அப்படின்றதையுமே பார்ப்போம். இந்த தைப்பூச திருநாள் முருகனுக்கு மட்டுமே உகந்தது இல்லை, சிவபெருமான், பார்வதி, குரு இவர்கள் மூவருக்குமே உரியது தான். எனவே முருகப்பெருமானோடு சேர்ந்து சிவனையும் சக்தியையும் குரு பகவானையும் வழிபட்டு வர சகலவித சிறந்த பலன்களை நம்மளுக்கு இந்த தைப்பூச திருநாள் கொடுக்குது. தைப்பூசத்தன்று காலை மாலை அப்படின்னு சொல்லப்படுற 2 வேளை மட்டுமே விரதம் இருக்கணும். வெறும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து காலையில் இறைவனை, அதாவது சிவபெருமான், சக்தி, குரு பகவான் மற்றும் முருகப்பெருமானை நம்ம வழிபட வேண்டும். எனவே முருகப்பெருமானுக்கு உகந்த துவரம்பருப்பை எடுத்துக்கோங்க. துவரம்பருப்புக்கு மேலே அகல் விளக்க வச்சு அதில் நெய்யிட்டு நெய் தீபம் வச்சு இறைவனை வழிபடுங்க. முடிஞ்சால் 6 விளக்கு வச்சு 6 விளக்குலையுமே நெய் தீபம் இட்டு விளக்குக்கு கீழே துவரம்பருப்பு வச்சு வழிபடுறது ரொம்பவுமே சிறந்தது. நைவேத்தியமாக திணையில் செய்யப்பட்ட லட்டு வச்சுக்கலாம். சரியா? திணையில் செய்யப்பட்ட எந்த பிரசாதம் வேணாலுமே வச்சு, மேலும் முக்கனின்னு சொல்லப்படுற மா, பலா, வாழை 3 கிடைச்சாலும் வச்சுக்கோங்க. இல்லைன்னா 3ல் ஏதாவது 1 கிடைத்தாலுமே அதை பிரசாதமாக வச்சு இறைவனை வழிபடுங்க. வழிபட்டுட்டு அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. முடிஞ்சால் அறுபடை வீட்டுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசிங்க. அதாவது அறுபடை வீடில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்கள் சென்று முருகப்பெருமானை தரிசிக்கலாம். மேலும் இந்த தைப்பூசத்தன்று 6 படை வீடுகளில் 7வது வீடாக இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் முருகப்பெருமான் திருமண கோலத்தோட தெய்வ யானையோட காட்சியளிக்கிறார். அந்த முருகப்பெருமானை, அதாவது திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற முருகப்பெருமானை போய் தரிசிக்கிறது ரொம்பவுமே சிறந்தது. ஏன்னா அவர் மனக்கோலத்தில் மனசில் ஒரு மகிழ்ச்சியோட வீற்றிருக்கிறார்.
அங்கு சிவபெருமான், துர்க்கை தேவி, கற்பக விநாயகர், பவளக்கனிவாய் பெருமாள், சூரிய பகவான், சந்திர பகவான் இத்தனை தெய்வங்களும் முருகப்பெருமானோடு சேர்ந்து திருப்பரங்குன்றத்தில் காட்சியளிக்கிறதுனால நீங்கள் தைப்பூச திருநாள் அன்று அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் சென்று முருகப்பெருமானை வழிபடுறது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்குது. வாழ்க்கையில் மிக முக்கியமான திருப்பங்கள், அதை நல்ல வழியில் திருப்பங்கள், நீங்கள் எதிர்பார்த்த திருப்பங்கள் நடக்கும், தேக ஆரோக்கியம் மேம்படும், எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு வல்லமை உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு எதிரிகள் நிறையவே இருப்பாங்க. அப்படிப்பட்ட எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். மேலும் இந்த தைப்பூச திருநாள் அன்று நம்ம சுப காரியங்கள் தாராளமாக செய்யலாம். திருமணம், காதுகுத்து, புதுமனை புகுவிழா இப்படின்னு ஏராளமான சுப காரியங்களை நம்ம செய்யலாம். மேலும் இந்த நாளன்று நம்ம தங்கம் வாங்கும்போது அது பல மடங்காக பெருகும். அதனால் இந்த நாளன்று நீங்கள் தங்க ஆபரணங்கள் வாங்கிறதுக்கு ஒரு சிறந்த நாளுன்னு சொல்லலாம். தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் இது மிகச்சிறந்த நாளாகவே இருக்குது. எனவே சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த தைப்பூச திருநாள் அன்று தாராளமாக துவங்கலாம். எனவே முருகப்பெருமானோட அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். வெற்றிவேல் வீரவேல், ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.